அமெரிக்கா உங்களோட கோரிக்கை நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் இப்போ உங்களோட இதை போராட்டத்தை அமெரிக்கா வாய்க்கு கொடுத்தாங்க. கொஞ்சம் பாருங்க எல்லாம் ஒரே கிடைக்கும் தானே. அதிகௌரவ ஜனாதிபதி சேலம் கொழும்பு ஊடாக மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலர் மன்னார் மேதகு ஐயா, மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியின் 2ஆம் கட்டையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மதுபான விற்பனை நிலையத்தை அகற்றுதல். மேற்படி விடயம் தொடர்பாக தங்களின் உயர் கவனத்திற்கு அறிய தருவது, மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சின்னக்கடை கிராம சேவையாளர் பிரிவில் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் 2ஆம் கட்டை பகுதியில் கடந்த 25/9/2024 அன்று புதிய மதுபான விற்பனை நிலையம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. தற்போது புதிய மதுபான சாலை அமைக்கப்பட்டுள்ள மன்னார் 2ஆம் கட்டை பகுதி தற்போது மக்கள் வாழும் குடிமனை பகுதியாக உள்ளது. அத்துடன் சுமார் 25க்கும் மேற்பட்ட முஸ்லிம் குடும்பங்கள் உட்பட சின்னக்கடை மற்றும் விடத்தல் தீவு பகுதியைச் சேர்ந்த அதிக எண்ணிக்கையான குடும்பங்கள் அப்பகுதியில் வீடுகளை அமைத்து தற்போது அங்கு நிரந்தரமாக வசித்து வருகின்றனர். அத்துடன் மன்னார் நகரில் வசிக்கும் பல அரசு உத்தியோகத்தர்கள் குறித்த 2ஆம் கட்டையில் தற்போது மதுபான சாலை அமைந்துள்ள பகுதியில் காணிகளை வாங்கி அக்காணிகளில் தற்போது வீடுகளை நிர்மாணித்து வருகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்கள் வாழும் மேற்படி குடிமனைகளுக்கு அருகாமையில் எவ்வித சமூக அக்கறையுமின்றி புதிய மதுபான விற்பனை நிலையத்தை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 2ஆம் கட்டை பகுதியில் தற்போது இயங்கும் மது விற்பனை நிலையத்திற்காக புதிய கட்டிட நிர்மாண பணிகள் நடைபெற்ற சமயத்தில் கூட நாம் இது தொடர்பில் எமது ஆட்சேபனைகளையும் தெரிவித்திருந்தோம். அத்துடன் தலைமன்னார் வீதியில் மதுபான விற்பனை நிலையம் அமைப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டாம் என கோரி விடுத்து ஜனாதிபதி மதுவரி ஆணையாளர் நாயகம், மன்னார் மறை மாவட்ட ஆயர், வடமாகாண ஆளுநர், மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகியோருக்கு பல கடிதங்களை தொடர்ச்சியாக அனுப்பியிருந்தோம். மேலும் 2ஆம் கட்டை பகுதியில் தற்போது இயங்கும் குறித்த மது விற்பனை நிலையம் திறப்பதற்கு முன்னதாக இம்மது விற்பனை நிலையம் நடத்துவதற்கு அனுமதி அளிக்க வேண்டாம் என கடந்த 30/8/2024 அன்று மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக சிவில் அமைப்புகளும் பொதுமக்கள் இணைந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதுடன் மன்னார் மாவட்ட செயலாளருக்கும் இது தொடர்பான மகஜர் ஒன்றையும் கையளித்திருந்தோம். இவ்வாறான நிலையில் அனுராதபுரத்தைச் சேர்ந்த மது விற்பனையாளர் ஒருவர் பொதுமக்களான எமது அனைவரினதும் பலத்த எதிர்ப்பையும் மீறி 2ஆம் கட்டை பகுதியில் மக்கள் குடிமனைகளுக்கு அருகாமையில் மது விற்பனை நிலையத்தை திறந்து அங்கு மது விற்பனை மேற்கொண்டு வருகின்றனர் என்பதனை தங்களுக்கு இத்தால் பணிவுடன் சுட்டிக்காட்டுகின்றோம். மேலும் மதுபான விற்பனை நிலையம் ஆரம்பிக்கப்படும் இடத்திற்கு அருகாமையில் உள்ள காணிகளில் வசிக்கும் முஸ்லிம் மக்கள் தற்போது அப்பகுதிகளில் பள்ளிவாசல் ஒன்றை அமைத்து அங்கு இஸ்லாமிய மத கடமைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் குறித்த மதுபான விற்பனை நிலையம் அமைந்துள்ள தலைமன்னார் பிரதான வீதியில் சுமார் 2000 யுவதிகள் பணியாற்றும் மிகப்பெரிய ஆடை தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருகிறது. மேலும் குறித்த மதுபான நிலையத்தை கடந்தே நூற்றுக்கணக்கான யுவதிகள் குறித்த ஆடை தொழிற்சாலையில் பணியாற்ற வருகின்றனர். அத்துடன் அருகாமையில் இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி வழங்கும் மன்னார் மாவட்ட இளைஞர் படையணி முகாம் அமைந்துள்ளதையும் சுட்டிக்காட்டுகின்றோம். மேலும் ஐயா ஏலவே மன்னார் பகுதியில் ஐஸ் மற்றும் மன்னார் பகுதியில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் ஆகிய போதை வஸ்து பொருட்களின் விற்பனையும் பயன்பாடும் அதிக அளவில் உள்ளது. அத்துடன் மன்னார் பகுதியில் நிலவும் அதீத மது பழக்கம் காரணமாக குடும்ப வன்முறை, பெண்கள் சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் சமூக சீர்கேடுகள், கோஷ்டி மோதல் சம்பவங்கள் என்பன தினமும் நிகழ்ந்து வருகிறது. இத்தகைய நிலையில் மன்னார் தலைமன்னார் வீதியின் 2ஆம் கட்டை பகுதியில் புதிதாக மதுபான விற்பனை நிலையம் திறக்கப்பட்டுள்ளதினால் பல மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மதுபாவனைக்கு ஆளாகி அவர்களின் எதிர்காலம் பெரும் அபாயத்திற்கு உள்ளாகும் என்பதை பெரும் மதிப்புக்குரிய தங்களுக்கு இத்தால் சுட்டிக்காட்டுகின்றோம். எனவே ஐயா, மன்னார் மக்களின் நலனையும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு தலைமன்னார் வீதியின் 2ஆம் கட்டை பகுதியில் இயங்கும் புதிய மதுபான விற்பனை நிலையத்தினை அப்பகுதியில் இருந்து அகற்றுவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தங்களை மிக தயவுடன் இத்தால் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு தமிழ் இஸ்லாம் மன்னார் மக்கள்.